ஒரு அற்புதமான பதிகம். நமக்கு இடரெல்லாம் வராம இருக்கணும்னா இந்த பதிகம் பாடினா எந்த உலகத்திலையும் நாம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். எந்த உலக துன்பமும் நமக்கு தாக்காது. அதுதான் இந்த இந்த அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை பாடினா சம்மர்கள் வென்றார். மதுரையில பாண்டிய மன்னனை புனர்வாகம், மணல்வாகம், சுரவாகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வாதங்களையும் வென்று இந்த சைவ சமயத்தை நிலைநாட்டிய ஒரு அற்புதமான பதிகம். எந்த கொள்கையும் இந்த பதிகத்துக்கு முன்னாடி நின்றதே கிடையாது. பெரிய புராணத்தை பக்கம் பக்கமாக உரை எழுதிய சிகேசி ஐயாவுடைய உரையை பார்த்தீங்கன்னா இந்த பதிகத்துக்கு பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார். அவ்வளவு உரைகள். எங்கிருந்துதான் இந்த உரை கடல் அவருக்கு தெரிஞ்சதோ தெரியல. அப்படிப்பட்ட ஆழ்ந்த உரைகளை எல்லாம் இந்த பாடலுக்கு எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு நாமெல்லாம் எந்த பிறவியில முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு தெரியும். அதே போலதான் மாணிக்கவாசகர் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி காட்டுறார். நமக்கு ஏதோ இந்த உலகம் தெரியுது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் தெரியுது. இந்த உலகத்துல துன்பம் இல்லாத வாழ்க்கை மட்டும் நமக்கு தெரியும். துன்பம் வந்தா ஏண்டா இந்த உலகத்துக்கு வந்தோம், சாமிக்கு கண்ணே தெரியல அப்படின்னு சாமி. ஏன்னா இந்த உலகம் இந்த உயிர்களுடைய போகத்தை அனுபவிக்கும். ஒரே இனிப்பா சாப்பிட்டா அடுத்த நாள் இனிப்பு பக்கமே பார்க்க மாட்டோம், ஓடிது. கொஞ்சம் காரம் சாப்பிடணும், புளிப்பு சாப்பிடணும், துவர்ப்பு சாப்பிடணும். அப்பதான் நமக்கு இந்த போகத்தினுடைய இன்பம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஒருத்தருக்கு இன்பமே வாழ்க்கையா கொடுத்தா எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. அவனுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவனுக்கு ஒரு துன்பம் வந்தா துன்பம்னா என்ன அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தனது கருணை போன போகும். இந்த உடம்பு எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா இந்த அந்த காரணங்களை எல்லாம் பொருள்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமாயிருந்தாலும் போகம்தான், துன்பமாயிருந்தாலும் போகம்தான். இதை அனுபவித்து அனுபவித்து நாம இந்த பிறவியை கழிக்கணும்ன்றதுதான் இறைவனுடைய ஒரு சங்கல்பம். இந்த உயிர் எப்படியாவது இந்த அனுபவத்தை பெற்று நம்ம கிட்ட வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் கருணை. அப்போ மாணிக்கவாசகர் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு பதிகம் பாடி திரு அண்ட பகுதி என்கின்ற ஒரு பகுதியில் மாணிக்கவாசகர் பெருமான் இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை விவரித்து விவரித்து பாடுகிறார். இந்த உலகம் நமக்கு தான் பெருசா தெரியும், ஆனா இறைவனுக்கு அவ்வளவு பெருசா தெரியல. இறைவனுக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம ஏரோப்ளைன்ல போகும்போது கீழே பார்த்தா யாராவது தெரியுமா? தெரியுமா? இந்த பூமியெல்லாம் பார்த்தா ஏதோ ஆமா. இப்போ ஒரு மேல இருந்து பார்த்தா நமக்கு எப்படி ஒரு சின்ன பொருளா தெரியுமோ அந்த மாதிரி
ஒண்ணு இந்த உலகம் சூப்பமா இருந்தா பார்க்க முடியும், விரிந்து இருந்தாலும் பார்க்க முடியும். அதனால பிரபஞ்சம்னு சொன்னாங்க. பிறனா விரிந்த, பஞ்சம்னா உலகம், விரிந்த உலகம். இது சூப்பமா இருந்தா நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த உயிரும் நம்மளால பார்க்க முடியும். இந்த உயிரை நாம அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா இப்படிப்பட்ட மூல சரீரம். இந்த உயிரே நம்மளால பார்க்க முடியாதுன்னா இந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இந்த உயிருக்குள்ள இருந்து அந்த இறைவனை இயக்குகிறானா? அப்ப எப்படி பார்க்க முடியும்? அப்படி பார்க்க முடியாத இறைவனை இந்த திருவாசகத்துல திருவண்ட பகுதியில மாணிக்க வாசகர் பாடி நமக்கு காட்டுறார். இது எத்தனை பேர்